வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ராமு சார், நல்லா இருக்கேன். நம்ம வந்து போன வாரம் பேசும்போதே சொல்லியிருந்தோம், இப்ப இந்த ஆட்சியில திமுகவினுடைய இந்த ஆட்சியில இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு, குறிப்பா அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த ப்ரோக்ராம்ல முதல் வரிசையில வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க, பின்னாடி வரிசையில தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க பேசுறதுக்கு, அவங்க சொன்ன தப்பான இன்ஃபர்மேஷனுக்கு கூட அமுதா போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கை தட்டினாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த கரூர் துயர சம்பவத்தை பத்தி. அது வந்து நம்ம போன வாரம் நிறைய டீடைல்டா பேசி இருந்தோம். இது வந்து ஒரு துன்பியல் செயல் தான், இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். சிலர் வந்து சொல்றாங்க மேன்மேடு அப்படின்னு. அது எப்படி அப்படிங்கிறத என்கொயரி பண்ணி அவங்க விசாரணை மூலமா தான் சொல்லணும். அதுக்காக ஒரு கமிஷன் கூட போட்டிருக்காங்க. அபிஷியல் இன்ஃபர்மேஷனே இல்ல, அதுக்குள்ள அந்த அம்மா போய் வேலையும் தொடங்கிட்டாங்க. சார் அவங்க வேலையவே முடிச்சுட்டாங்க. ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய வரையறையே என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாரு அசிஸ்டன்ட், யாரு அபிஷியலு, எங்க யார விசாரிக்கணும், எந்த அளவுக்கு விசாரிக்கணும், என்ன மாதிரி, இது எதுவுமே வரல. இப்ப வரைக்கும் ஜிஓ வரல. ஆனா அந்த அம்மா நேரடியா மறுநாள் அந்த இடத்துக்கே போயிட்டாங்க, விசாரிச்சுட்டாங்க, ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்கன்றாங்க. அவங்களோட அந்த விசாரணையும் பார்த்தேன் நானு. அதாவது இந்த அரசு அதிகாரிகள் வந்து ரிட்டையர் ஆயிட்டா அவங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஈவன் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்பல வந்து நடுவுல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கு. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இருக்கு. சோ இதேதான் வந்து செந்தில் பாலாஜி, அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் ஒரு பக்கம் கொடுக்கிறார். அந்த கட்சிக்காரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு என்ன வித்தியாசம் இருக்கு? சோ அப்பதான் நானும் யோசிச்சேன், ஒருவேளை அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டாங்க, சோ இதே மாதிரியான ஒரு ஒரு பதவியை அனுபவிக்கணும், அவங்க பின்னாடி வந்து ஒரு 4-5 போலீஸ்காரங்க பாதுகாப்போட போகணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசினாதான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படின்றது தெரியல. சோ அதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு டிஎன்பிசி தலைவர் போஸ்ட் வந்து உறுதி சார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை. இல்ல, இது மாதிரிதான் முன்னாள் டிஜிபியா அவருக்கு வந்து ஒரு போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கடைசி நேரத்துல அவரும் இந்த மாதிரிதான் செயல்பட்டாரு. பட் பாவம் அவருக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஒரு நபர் அந்த கமிஷன் அந்த ஜட்ஜும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னதுபடி அவங்களுக்கு வந்து நீதாமா இந்த வேலையை செய்ய போறன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரல. அதாவது உங்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ பண்றாங்க, நீங்க யூ ஆர் செலக்டட், யூ வில் பி அப்பாயிண்டட்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாளைக்கு காலையில நீங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போய் வேலை தொடங்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வேலையை முடிச்சுட்டாங்க. நீங்க அப்படி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஊடகம் அததான் சொல்லுது. நீங்க பாருங்க யாரெல்லாம் அதுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. ஐபிஎஸ் ஆக இருக்கக்கூடிய டிஜிபி அதுக்கு பதில் சொல்றாரு, ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடிய அமுதா பதில் சொல்றாங்க, ஒரு நபர் ஆணையம்னு போட்ட ஜட்ஜம்மா அத பத்தி வந்து செஞ்சே முடிச்சுட்டாங்க. மீடியா ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து மீடியா எடுத்துது அப்படின்னு சொன்னா கோர்ட் வந்து அதனுடைய போக்கே மாறிடும் அப்படின்னு அதை பத்தின ரிசர்ச் எல்லாமே இருக்குது. மீடியா ட்ரையல் அப்படின்னா இப்ப வந்து கவர்மெண்ட் ட்ரையலே போகுது. யார் யார் எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன சொல்லணும், எப்படி ஒரு நெரேட்டிவ செட் பண்ணணும், அது கோர்ட்டுக்கு போனா எந்த இடத்துல வந்து அத மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத கோர்ட் கவனிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க திசை திருப்பப்பட்டிருக்குது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, மணிப்பூருக்கு போனாங்களா, வந்து கும்பமேளாவுக்கு போனாங்களா, இங்க மட்டும் 8 பேர் கொண்ட குழு அமைச்சு இங்க வந்திருக்கிறாங்க, இதனால என்ன பலன் இருக்குதுன்னு கேக்குறாங்க. சரி, நீங்க போட்ட தனிநபர் ஆணையத்துக்கு என்ன பலன் இருக்குது யோசிச்சு பாருங்க. நீங்க திருமாவளவன் சொன்னதுனால, அதாவது அவர் வந்து எப்படி ஒரு சமூகத்தினுடைய தலைவரா, ஒரு கட்சியினுடைய தலைவரா மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு இடத்துல பத்திரிகையாளர் கேக்குறாங்க, 66 பேர் வந்து கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க, அங்க வந்து முதல்வர் போல யாருமே போல, இங்க மட்டும் ஒரு நைட்டே போறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னும் போது அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதாவது ஒரு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு முரட்டு முட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத இதனால அதாவது இவங்க வந்து விசிகே தனியாவே இல்ல, டிஎம்கேயோட தலித் விங் வந்து விசிகே அப்படிங்கக்கூடிய அளவிற்கு நீங்க சொல்ற மாதிரி முரட்டு முட்டு, இதை விட மோசமாக முட்டு கொடுக்கவே முடியாது.
இல்ல அதாவது அவர் சொன்ன பதில் பாருங்களேன். அங்க 66 பேர் வந்து ஒரே நேரத்துல சாகலையாம். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு முதல்ல ஒரு 5 பேரு, அப்புறம் ஒரு 4 பேரு. அதாவது ஒரு 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 நாளைக்கு 5 பேர் 6 பேரு இல்ல ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர் 3 பேருன்னு ஒவ்வொருத்தரா செத்தாங்களாம். அதனால அங்க முதல்வர் போலியாம். இங்க வந்து 40 பேர் ஒரே இடத்துல மிதிப்பட்டு செத்தாங்களா, அதனால வந்து முதல்வர் போனாரா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த பேட்டி எல்லாம் கொடுத்தாங்கன்னு. நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டம்மி கமிஷனை வந்து போட்டுட்டாங்க. அந்த கமிஷனுக்கு இன்டைரக்டா நீங்க எந்த டைரக்ஷன்ல வேலை செய்யணும், நீங்க எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி உங்க ரிப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதை வந்து அவங்க வந்து ஒரு பேட்டியா பிரஸ் மீட்டா கொடுத்துட்டாங்க. சோ இந்த அம்மா அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஒரு ஒரு ஐ டோன்ட் நோ, இவங்க எல்லாம் வந்து ஜட்ஜா இருந்திருக்கிறாங்க, ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க, அவ்வளவு வயசா இருக்குது, மக்களை புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து போய் அந்த இடத்துல வந்து விசாரணைக்காக போறாங்க. அந்த அம்மா விசாரணைக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகைகள்லாம் வரும்போது எப்படி வருவாங்க அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி, அதாவது அந்த விசாரணையில இருக்கிற முக்கியத்துவத்தை விட அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேக்கப்ல இருந்ததா தான் நான் பார்த்தேன். மக்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு. எல்லாத்தையும் கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்க ஒரு மனுவா எழுதி எனக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்றாங்க. இதை எப்படி ஏத்துக்கிறது? பாமர மக்கள் அவன் பார்த்ததை அவன் சொல்றான். அவனுக்கு வந்து எழுதுறதுக்கு தெரியுமா தெரியாது, அவனுக்கு இமெயில் அனுப்புறதுக்கு ஆக்சஸ் இருக்கா தெரியாது. அவன் வந்து நீங்க எங்க ஏன்னா முதல்ல உங்களை அப்பாயிண்டே பண்ணல, நீங்க எந்த இடத்துல இருக்க போறீங்கன்னே தெரியாது, உங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கானே தெரியாது, எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு மனு எழுதுனன்னு கூட அரசாங்கமே சொல்லலையே. ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க உங்களுக்காக. ஏன்னா அது சொல்றத பாருங்க எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு பாருங்க. இத சொல்றது ஒரு ஜட்ஜ், ரிட்டையர்டு ஜட்ஜ். இவ்வளவு நாள் வந்து எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்பாங்க, எவ்வளவு மக்கள் கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க. போய் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இப்படி எல்லாம் வந்தாங்க மேடம், எங்களை இப்படி மிதிச்சாங்க அப்படிங்களா, ஓகே இது எல்லாத்தையும் நீங்க ஒரு மனுவா எழுதி எனக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா அவன் மனுவா எழுதி அனுப்புனான்னா அவன் பேரு அப்பா பேரு அவன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்புவானா, இது எல்லாத்தையும் இந்த அம்மா வந்து யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுவாங்களா? அப்புறம் அங்க இருக்கிற கட்சிக்காரன் இவங்க வீட்டுக்கு போவான் மிரட்டுறதுக்கு, இல்ல வீட்டை கொளுத்துவான், இல்ல இவனை போட்டு அடிப்பான், இவனை போட்டு வெட்டுவான் குத்துவான். இதெல்லாம நடந்திருக்கு தானே. மணல் கடத்துறான்னு சொல்றான் சார். இந்த தமிழ்நாட்டுல என் இடத்துல நீ ஏன் உக்காந்து லிக்கர் குடிக்கிறன்னு கேட்டவங்களதான் ஈரோட்ல குடும்பத்தோட வெட்டி இருக்காங்க. நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த தமிழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில என்ன வேணா நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ப்ரூவ் பண்ணிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு ஓடி போறாரு, வேங்கை வயலுக்கு இன்னி வரைக்கும் போறாரா, இல்ல இவருக்கு முரட்டு முட்டு கொடுக்கிற திருமாவளவன் அவர்கள் இத பத்தி என்னைக்காவது இப்போ சமீப காலங்கள்ல பேசியிருக்காரா? 4 வருஷம் 4.5 வருஷம் முடிய போகுது இவர்கள் ஆட்சிக்கு வந்து. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இன்னி வரைக்கும் இவங்களால அதை கண்டு கூட பிடிக்க முடியல. அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு அரசு அதிகாரம் துஷ்பிரயோகம் ஒவ்வொரு இடத்துலயும் செய்யப்படுது, அதற்கு துணை போகிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் அடுத்தடுத்த லெவல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது, அப்ப எத்தனை சீட்டு. அப்ப உங்களுக்கு வந்து மோடி அங்க ஏன் போலன்னு கேட்பீங்க, ஆனா இங்க ஏன் போலன்னு கூட்டணியில இருக்கிறவங்கள கேட்க மாட்டீங்க. அதே இது அதாவது சொல்லுவாங்க வந்து ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிறதுனால ஏன் நீங்க விஜயை கைது செய்யல அப்படின்னு ஒரு வார்த்தையை இடையில கேட்டுப்பாரு. ஏன்னா யாரும் நம்மள குறை சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது, நீங்க இருக்கிறவங்களுக்கு ரீல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இல்ல அதாவது இதெல்லாம் பண்றதுனாலதான் மக்களுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு டவுட் வருது. அதாவது விஜய் பண்ணது சரியா தப்பா, இல்ல அரசாங்கம் பண்ணது சரியா தப்பா, இத வந்து நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அதுக்கான ஏஜென்சிஸ் இருக்காங்க, அதுக்கான அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை என்கொயரி பண்ணு, அதுல என்ன பிரச்சனைன்றத சொல்லட்டும். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண. இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க இதே இடத்துல, அதாவது என்ன சொல்றதுனே தெரியல. அதாவது ஜட்ஜஸ் சொல்றத நம்ம வந்து கமெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அது ரொம்ப யோசிக்க தோணுது. அந்த ஜட்ஜும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடும்ப கல்யாணத்துல வந்து முதல்வர் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து முதல்வர் குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸா இருந்த படங்கள் எல்லாம இன்னைக்கு எடுத்து போடுறாங்க. சோ இதெல்லாம் மக்கள் ரிலேட் பண்ணுவாங்களோ, ஓ அப்ப இந்த ஜட்ஜுக்கும் இந்த அரசியல் கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா,
அதனாலதான் இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுக்கிறாரா அப்படின்னு மக்களை வந்து யோசிக்க தூண்டுது. நிச்சயமா அந்த டவுட் இருக்காது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு உடனே எடுத்து போட்டுடுறாங்க பாருங்க. அவர் வந்து அவங்க அந்த ஜட்ஜோட அம்மா வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, திமுகவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதயசூரியன் சின்னத்தை கையில பச்சை குத்தின ஜட்ஜ் இருந்திருக்காங்கன்னு சொல்லி எங்க அப்பா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதே இடத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் நடந்திருக்கு, அங்க அப்படி நடக்கலையே அப்படின்றார். அதாவது உலகத்துல என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்றத பாக்குறவரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம். ஒரு அவங்களோட கட்சிக்காரர்கள் வருவாங்க, அதை வந்து அவங்கள கூட்டிட்டு வருவாங்க, இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்லுவாங்க, இத கூட்டம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அன்பளிப்பு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லிதான் கூட்டிட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. அவன் வந்து அங்க வட்டம் மாவட்டம் அப்படின்னா நீ இத்தனை பேரை கூட்டிட்டு வரணும், இத்தனை குட்டி யானையை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அவன் ஆர்கனைஸ்டா சொல்லுவான், நீ இந்த இடத்துலதான் நிக்கணும், ஏன்னா இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம் எல்லாம் கொடுப்போம், கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், தண்ணி எல்லாம் கொடுப்போம், பிரியாணி எல்லாம் கொடுப்போம், அவன் அங்கேயே நிற்பான். ஆனா ஒரு நடிகருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படி இல்லைல்ல, எல்லா கட்சிக்காரனும் வருவான். ஏன்னா எல்லா கட்சிக்காரனும் இதுல வந்தவன் எல்லாருமே அவரோட தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, அவருடைய ரசிகர்களும் இருப்பாங்கல்ல. 2 வயசு குழந்தை செத்து போயிருக்காது அவரோட தொண்டர்களா? அது சார் அவங்க எல்லாம் வந்து ரசிகர்கள் சார். அந்த கட்சி வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க, இன்னும் அவர்கள் தொண்டர்களாகவே மாறல. இதுல இருந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? யாரு உண்மையான தலைவன், யாரு வந்து யாரு பின்னால நாம போனா நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்கும், இததான் தெரிஞ்சுக்கணும் சார். தமிழ்நாட்டுல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்ல மேடம். ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் நிறைய வந்து செய்யறாங்க இல்லையா. தொடர்ந்து பாருங்க, முதல்வரே வந்து ஒரு விஷமத்தனமா பேசுறாரு. நான் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன். முதல்வர் வந்து ரொம்ப விஷமத்தனமா பேசுறார் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாருங்க. இப்ப அந்த ராமநாதபுரம் போனதுல கூட ஒரு பாய்சனிங்கா இருக்குது. அதாவது நீங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மொத்தமாவே நீங்க வந்து எப்பயுமே வந்து இந்த மத்திய அரசாங்கம் குற்றம், அதான் உலகமே பாராட்டுது இன்னைக்கு இந்தியா எப்படி செயல்படுதுன்னு. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும் மத்திய அரசாங்கம் குற்றம் செஞ்சா குற்றம்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. ஆனா எல்லாமே குற்றம்னு சொல்லி மக்களை ஏமாத்தாது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஆர்டிஇல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அட்மிஷனை நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகாடமிக் இயர் துவங்கும் பொழுது இவர்கள் சொன்னாங்க, மத்திய அரசு அந்த பணத்தை விடுவிக்கல, அதனாலதான் எங்களால ஆர்டிஇ கொடுக்க முடியல. ஆக்சுவலா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல 2 பேருடைய பங்களிப்பும் இருக்கு. நீங்க மத்திய அரசை எப்போது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, நான் மத்திய அரசு ஒழுக்கமே இல்ல அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப ஒழுங்கானவங்க தானே. அப்ப உங்களுடைய போர்ஷனுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ண முடியுமோ அந்த ஸ்டூடெண்ட்டை ஏன் நீங்க அட்மிட் பண்ண சொல்லல? 2வது, எல்லாத்துக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கல்ல, அதே சுப்ரீம் கோர்ட் கேட்டது ஏன் சிறுபான்மையினர் பள்ளிகள்ல, மொழி சிறுபான்மை பள்ளிகள்ல இந்த ஆர்டிஇ ஆக்ட் இல்ல? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எல்லாருமே தானே நல்லது செய்யணும், ஏன் ஒரு சாரார் மட்டும் நல்லது செய்யணும், மத்தவன் வந்து அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்றீங்க? அப்ப எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் அந்த ஆர்டிஇ கொண்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அதையே நீங்க கணக்குல எடுத்துக்கல. சரி, 60% நாங்க கொடுக்குறோம், அப்ப அந்த 60% மட்டுமாவது 25 பேர் போடுற இடத்துல நீங்க 15 பேருக்கு கொடுங்க அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒன்றிய அரசு எனக்கு எதுவுமே செய்யல, நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதை நீங்க ப்ரூவ் பண்றதா இருக்கும். அப்ப இதுல இருந்தே என்னது செய்யுதுன்னா, இவர்களுடைய முழு நோக்கமும் அரசியல். இந்த அரசியலை தவிர மக்களுடைய நன்மைன்னு எதுவுமே இல்லை. இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் திரும்ப 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 விஜய் வந்து என்ன ஆகும், விஜய் அரசியல்ல இருப்பாரா, ஏடிஎம்கேயும் விஜயும் கூட்டணி வைக்குமான்னு பேசுறவங்க ஏன் இத்தனை நாளா இந்த கல்விக்கு வந்து ஆர்டிஇல ஸ்டூடெண்ட்ஸ அட்மிட் பண்ணல, ஏன் இந்த கல்வி நிதியை கொடுக்கல, ஏன் இந்த பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸ செஞ்சு கொடுக்கல? ஏன்னா தலை நிமிர்ந்த தமிழகம், நம்ம போன வாரம் கூட இதை பத்தி நிறைய பேசணும். நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசினவங்களுடைய உண்மையான பள்ளிக்கூடங்களுடைய அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலை எப்படி இருக்குது? இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? ஏன்னா
ஒரு நாடு கல்வியினால் மட்டுமே முன்னேறும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஹெச்டி வரைக்கும் இதுவரைக்கும் ரிசர்வேஷன்ல ஸ்காலர்ஷிப்னு இருந்தது போக, நீங்க நல்ல ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஃபண்டிங்க்கு கூட கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஸ்கீம் இருக்கும் பொழுது மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முழு மூச்சாக இருக்கக்கூடிய தமிழகம் வந்து எஸ்பெஷலி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் முழுக்க முழுக்க மக்களுக்கு தவறான திசையில சொல்லிட்டு ஊடகங்களையும் அப்படியே பயன்படுத்துது. இன்னைக்கு கடந்த ஒரு வாரமா நீங்க பார்த்திருப்பீங்க சார், கூட்டணிய பத்தியும் விஜய பத்தியும் மட்டுமே பேசுதே தவிர மழைக்காலம் வருது. நேத்திக்கு எங்க ஏரியால மழை சார், அடுத்த தெருவுல கணுக்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது. ராத்திரிக்கு போறோம், எது பள்ளம் மேடுன்னு தெரியல. காலையில பார்த்தா மண்ணை கொண்டு நிரவுறாங்க. ரோடு எங்கய்யா காணும் அப்படின்னா ரோடு காணும் தான், எங்க போச்சுன்னு தெரியல. கணுக்கால் அளவு தண்ணி நிக்குது. வந்து எப்படி அத மண்ணை நிரவறதுன்னு யோசிக்கிறாங்க. இததான் மக்கள் யோசிக்கணும். யாருக்கு பின்னாடி நம்ம போன வாரம் கூட சொல்லியிருந்தோம் இந்த மழைய பத்தி. ஏன்னா மழை அப்படின்னு வந்ததுன்னா நிறைய இடத்துல தோண்டி வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல வேலைகள் வந்து முடிக்கவே இல்லை. அதாவது 50% கூட முடிக்கல. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா 90% முடிஞ்சது அப்படின்னுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடிட்டு திரும்ப வந்து தோண்டுவாங்க புது ப்ராஜெக்ட் மாதிரி. அதாவது இந்த கல்வி வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து மக்கள் தான் யோசிக்கணும். கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கணும், காதை கொடுத்து எல்லாத்தையும் கேட்கணும். நிறைய நல்ல விஷயங்களும் சொல்றாங்க, நிறைய 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 பொய்யான விஷயங்களும் சொல்றாங்க. சோ இன்னைக்கு வந்து நீங்க தான் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். எப்படி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா போய் சாட் ஜிபிடில போய் அடிச்சு ஏஐல கேட்டுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி உங்க மூளை தான் நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யணும். எல்லாத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. உங்க குடும்பத்துல கடந்த 10 வருஷத்துல என்ன நடந்திருக்கு, படிக்கிற பசங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒவ்வொரு அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு, உங்க குடும்பம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரங்கள இதுல நடந்ததை வச்சு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாலே போதும், இந்த அரசாங்கம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு. அந்த அந்த அனலைஸ் நீங்க பண்ணும் போதே மத்திய அரசாங்கம் எப்படி நடக்குது, மாநில அரசாங்கம் எப்படி நடக்குது, மத்திய அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்க, மாநில அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராவது வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சிருப்பாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிருப்பாரு, அவருக்கு வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாம் வந்துருச்சா, என்ன பண்றாரு, அதெல்லாம் போய் கேளுங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க வந்து டெம்பரரி டீச்சரா ஒரு 20 வருஷமா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க, அவங்கள போய் பேசுங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு டெம்பரரி நர்ஸா வேலை செய்வாங்க, அவங்க குடும்பம் எப்படி நடத்துறாங்க, என்ன நடக்குது, இதெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல நீங்க பாருங்க, ஓகே இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்தா நீட்டை வந்து எதிர்ப்போம், நீட்டை வந்து அழிப்போம் ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஒழிக்க முடிஞ்சுதா? முடியல. ஆனா நீட்டுனால எவ்வளவு பேர் இப்போ வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க, பூ விக்கிற அம்மாவோட குழந்தை வந்து இன்னைக்கு டாக்டர் படிக்குது, ஒரு அயன் பண்ற அண்ணனோட குழந்தை வந்து டாக்டர் படிக்குது, ஒரு கொளுத்து வேலை செய்யறவங்களோட குழந்தை வந்து டாக்டர் படிக்குது. இதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? எம்எல்ஏ பையன் எம்பி பையன் தானே படிப்பான், டாக்டர் பையன் தானே டாக்டர் படிப்பான். இன்னைக்கு எப்படி ஒரு கொத்தனாரோட பையன் டாக்டர் படிக்கிறான்? அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? நீட்டுனால அட்வான்டேஜ் இருக்கா? நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த மாற்றம்ன்றது நீங்களே கொண்டு வருவீங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சிந்தித்து செயல்படுவீங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.